ஸோ இன்றைக்குமே ஒரு சூப்பரான நெட் கிளாத் டிசைன் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே சூப்பராக வரும். நம்ம இது வரைக்கும் போட்ட நெட் கிளாத் டிசைன்ஸ் எல்லாமே லைனிங் கிளாத்து கீழே வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த ஃப்ளவர் டிசைனில் வந்து நீங்கள் டிசைன் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மேலே நெட் கிளாத் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோங்க. ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நான் இதை எப்படி மடித்து விடுதனோ இதே மாதிரி நீங்கள் ஸ்டெப்பாக மடித்து விட்டு ஒரு ஸ்டிச்சிங் போட்டிங்க அப்படின்னா அதோடைய அவுட்ஃபிட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு அதை லாக் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு சென்டரில் ஒரு தையல் போட்டு லாக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் துணியை கட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டே துணியை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சேஃப் வராது. நீங்கள் ஒரு சேஃப் வச்சதுக்கப்புறம் நீங்கள் சென்டரில் ஒரு ஸ்டிச்சிங் போட்டுட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தடவை அவுட்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் எம்ப்ராய்டிங் மிஷின் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைன்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் சூப்பராக வரும். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய சேனலில் இன்னும் நிறைய சூப்பரான டிசைன்ஸ் இருக்குங்க. ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் இது பண்ணிக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகேங்க, இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.